ரைட். ஸோ ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த வருஷம் நீங்க படிக்க போறது சிம்பிள் மைக்ராஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். முதல்ல நேத்து பார்த்த சிம்பிள் மைக்ராஸ்கோப்போட ஒரு சின்ன ரிவிஷன் 2 நிமிஷம். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்போட ஒரு சின்ன ரிவிஷன் முடிச்சுட்டு அஸ்ட்ரானமிக்கல் போறோம். நல்லா கத்துக்கிட்டே வாங்க. சிம்பிள் மைக்ராஸ்கோப். சிம்பிள் மைக்ராஸ்கோப்ல மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா. எப்பவுமே மேக்னிஃபிகேஷன் அப்படின்னாலே பீட்டா பை ஆல்ஃபான்னு உங்களுக்கு கத்துக் கொடுத்தேன். ஆங்கிள் சப்டெண்டட் வித் இன்ஸ்ட்ருமெண்ட் பை ஆங்கிள் சப்டெண்டட் அன்எய்டட் ஐ. இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்கும் பொழுது பீட்டா, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத பார்க்கும் பொழுது ஆல்பா. ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தா நம்மளால எம் கண்டுபிடிச்சிட முடியும். இது ஜெனரல் ஃபார்முலா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே. சிம்பிள் மைக்ராஸ்கோப் எம்முக்கு பதிலா டி பை யூன்னு கற்றுக் கொடுத்தேன். டினா லீஸ்ட் டிஸ்டன்ஸ் விஷன் 25 சென்டிமீட்டர். மனிதனால் பார்க்கக்கூடிய மிக குறைந்த அளவு. யூ வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். கேஸ் 1ல இமேஜ் இன்ஃபினிட்டில இருந்தா ஒன்னும் பண்ணாத யூவை வந்து எஃப்ஆ மாத்திரு. உனக்கு நல்லா தெரியும் தானே, 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. இந்த இமேஜுக்கு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தீங்கன்னா எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0 ஆயிடும். யூவும் எஃப் சேம் ஆயிடும்ல. எப்பவுமே இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டினாலே நல்லா கத்துக்குங்க, யூவும் எஃப் சேம் ஆயிடும். அப்ப மேக்னிஃபிகேஷன் டி பை எஃப் வச்சு சம் போடணும். நல்லா கத்துக்குங்க. கொஷினை இன்னைக்கு நிறைய ரீட் பண்ணி காமிக்கிறேன். கொஷினை படிக்கும் பொழுது இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி ஆயிருந்தா எம் ஈக்குவல் டு டி பை எஃப். பார்த்துக்கிட்டியா? அடுத்தது இமேஜ் இஸ் அட் டி. இமேஜ் இஸ் அட் டி. மேக்னிஃபிகேஷன் 1 பிளஸ் டி பை எஃப். மறந்துடாத, மைக்ராஸ்கோப்னா மேல டி இருக்கும், டெலஸ்கோப்னா கீழே டி இருக்கும். அது நான் இன்னும் உனக்கு சொல்லி தரல. when image is at d, magnification 1 plus d by f. கத்துக்கிட்டீங்களா? இது சிம்பிள் மைக்ராஸ்கோப். அடுத்தது சார் காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் நேற்று சொல்லி கொடுத்தது சும்மா ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணி கொடுத்துருங்களேன். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்ல 2 லென்ஸ் வச்சு சொல்லியிருந்தோம். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் சின்னதாகவும் ஐ லென்ஸ் பெருசாவும் இருந்தாதான் காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். நேத்து இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் சின்னதாகவும் ஐ லென்ஸ் பெருசாவும் இருந்தாதான் அதுக்கு பேரு காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். ஆப்ஜெக்ட் ஒருவேளை இங்க இருந்ததுன்னா இங்க கிடைக்கிறது இன்டர்மீடியேட் இமேஜ். இதோட நேச்சர் பலமுறை கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்போட இன்டர்மீடியேட் இமேஜோட நேச்சர் ரியல் சார், இன்வெர்டட் சார். ரியல், இன்வெர்டட். ஃபைனல் இமேஜ் ஒருவேளை இங்க கிடைக்குதுன்னு எடுத்துக்கலாம், இல்ல இன்ஃபினிட்டில கிடைக்குதுன்னு எடுத்துக்கலாம். இங்க கிடைச்சா டி, இன்ஃபினிட்டில கிடைச்சா இன்ஃபினிட்டி. பட் நான் கேட்கிற கேள்வி, காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்போட ஃபைனல் இமேஜ் என்ன? ஃபைனல் இமேஜ் இங்க பாருங்களேன், லென்ஸுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸ் இருந்தாலே கண்டிப்பா அது வெர்ச்சுவல் தான். இது நேரா இருக்கா, தலைகீழ இருக்கா? தலைகீழ இருக்கு, இன்வெர்டட். ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்போட ஃபைனல் இமேஜ் தெரியணும், காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்போட இன்டர்மீடியேட் இமேஜ் உங்களுக்கு தெரியணும். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. நேரா மேக்னிஃபிகேஷன்ல போயிடுங்களேன். மேக்னிஃபிகேஷன் ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன், ஐ லென்ஸோட மேக்னிஃபிகேஷன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் அவசரத்துல. காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன்ல ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வரும். காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன், இந்த டோட்டல் மேக்னிஃபிகேஷன் ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வரும். ஏன்னா இந்த எம் நாட்டுக்கு வி நாட் பை யூ நாட்னு எழுத போறோம். ஆனா இந்த வி நாட் பர் இங்க இருக்கு, யூ நாட் பர் இங்க இருக்கா? வி நாட் ரைட்ல இருக்கு, யூ நாட் லெஃப்ட்ல இருக்கு. லெஃப்ட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? யூ நாட்டுக்கு மைனஸ் தானே போடணும். அப்ப அந்த மைனஸ் இன்ட்டு எல்லாம் சேர்ந்து ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் வரும். ஒருவேளை ஆப்ஷன்ல மைனஸ் இல்லைன்னா ஆன்சர் தான் ரைட்டு. மைனஸோட ஒரு ஆன்சர், மைனஸ் இல்லாத ஒரு ஆன்சர். மைனஸோட இருக்கிறது தான் ரொம்ப சரி. அப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக குறைக்க மாட்டாங்க. பட் எப்பவுமே காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்போட டோட்டல் மேக்னிஃபிகேஷனோட ஆன்சர் நெகட்டிவ் இருக்குன்னு ஒரு வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஜெனரல் ஈக்குவேஷன் சொல்லுங்க சார். டி பை யூஇ பை இது ஜெனரல் மேக்னிஃபிகேஷன். வழக்கம் போல இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி. கவனமா கவனி. இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியா இருந்தா மேக்னிஃபிகேஷன் வி நாட் பை யூ நாட் டி பை யூக்கு பதிலா எஃப். எஃப் இந்த வி நாட் பை யூ நாட்டுக்கு பதிலா உன்னோட விருப்பம் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். பொறுமையா நிதானமா கத்துக்கோ, எப்பவுமே மறக்காத மாதிரி கற்றுக் கொடுத்துறேன். ரெண்டாவது எஃப் நாட் மைனஸ் வி நாட் பை எஃப் நாட். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். எஃப் மைனஸ் வி பை எஃப். மூணாவது எஃப் பை எஃப் மைனஸ் பிளஸ் யூ. அப்ப ஆப்ஜெக்ட்ன்றதுனால நாட்டு. மிரரா இருந்தா இங்க மைனஸ் போடுவீங்க,
லென்ஸா இருந்தா பிளஸ் போடுவீங்க. அப்ப m equal to v0 by u0. இந்த v0 by u0க்கு தகுந்த என் பேச்ச காதுல வாங்க எல்லாருமே. இந்த v0 by u0க்கு தகுந்த மாதிரி டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி எந்த ஃபார்முலாவை நீங்க சூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஆனா இந்த டியும் எஃப்யும் மாறாது. அதாவது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐ லென்ஸ் மாறாது. டி பை எஃப் அப்படியே தான் இருக்கும். ரைட்டா? ரொம்ப முக்கியமான விஷயம் டியூபோட லென்த் இன்ஃபினிட்டில இருக்கும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு நிறைய சம் பார்க்க போறோம். டியூப் லென்த் வச்சுக்கிட்டு தான் நீங்க தான் ஃபார்முலா கரெக்டா சொல்லணும். காம்பவுண்ட்னாலே இங்க v0, இன்ஃபினிட்டில இருந்தாலே இங்க எஃப். அவ்வளவுதான். L infinity V0 plus FE. L infinity V0 plus FE. ரைட்டா? L infinity. ஒழுங்கா படிங்க. நான் உன்கிட்ட கேட்பேன். Image is at infinity. Image is at infinity. அப்ப L infinity சொல்லுங்க பா. V0 plus FE. இந்த FE மறந்துடாத. சூப்பரா கத்துக்கிட்டீங்களா பா? அடுத்தது ரெண்டாவது image is at D. Image is at D. D ல இருந்தா என்ன சார் ஆகும்? அதாவது V வந்து மைனஸ் D ல இருந்தா என்ன ஆகும்? முதல்ல ஜெனரல் மேக்னிஃபிகேஷன் V0 by U0 இங்க 1 plus D by F. கரெக்டா? V0 by U0 1 plus D by F. V0 by U0 1 plus D by F. வழக்கம் போல இந்த V0 by U0 பதிலா என்ன பண்ணிக்கலாம்? மேல சொன்ன அந்த மூணு ஃபார்முலாவை எது எப்ப தேவைப்படுதோ அதை போட்டுக்கலாம். D கண்டிப்பா மாறாது, F கண்டிப்பா மாறாது. D ல இருக்கும்போது 1 plus D by F. திரும்பவும் சொல்றேன், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல D மேல இருக்கும். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ல D கீழ இருக்கும். அப்ப V0 by U0 1 plus D by FE. V0 by U0 1 plus D by FE. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது டியூபோட லென்த். இங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டியூபோட லென்த் when image is at D, D ஆ இருக்கும் பொழுது வழக்கம் போல இங்க V0 தான். ஆனா இங்க magnitude of UE. ஏன் சார் மேக்னிடியூட் போடுறீங்க? ஐ லென்ஸுக்கு முன்னாடி தானே இங்க இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்கும். இதான் UE. ஆக்சுவலா UE இன் ஃப்ரண்ட்ன்றதுனால நெகட்டிவ். தெரியாம போய் இங்க நெகட்டிவ் போட்டுன்னா வச்சுக்கோங்க, டியூபோட லென்த் குறைஞ்சு போயிடும். அந்த சிக்கலுக்காக தான் மேக்னிடியூட் ஆஃப் யூஇன்னு எழுதியிருக்கேன். ரைட்டா? நேற்று 4 சம் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் 2 சம் எல்லாரும் சால்வ் பண்ணிட்டு தான் எனக்கு தோணுது. அடுத்த 2 சம் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் கத்து கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். ரைட்டா? இது வரைக்கும் கிளியர் தான். நம்ம அஸ்ட்ரானமிக்கல் போயிடலாமா? ரைட். இப்போ புதுசா வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே குட் ஈவினிங். நான் லாஸ்டா உங்கள்கிட்ட பேசுறேன். பார்த்துருவோமா? அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். சார் இதோட வேலை என்ன? ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட கண்டுபிடிக்கிறது தான் இதோட வேலை. வெரி டிஸ்டன்ஸ் பிளேசஸ்ல இருக்கிறது, ரொம்ப லாங்கா டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இதோட வேலை. நேற்று இதோட டயக்ராம் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். இப்போ போட்டே அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுல நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குமே, சின்ன சின்ன விஷயம் தான். சூப்பரா கத்துக்கிறீங்களா? தெரியலன்னா சார்னு கூப்பிட்டு இன்னொரு டைம் நான் உங்களுக்கு கத்து கொடுத்துறேன். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பெருசாகும். ஸ்கூல் போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கத்துக்கிட்டே வா. ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பெருசாகும், ஐ லென்ஸ் சின்னதாகவும் இருந்தா, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பெருசாவும் ஐ லென்ஸ் சின்னதாகவும் இருந்தாதான் அது டெலஸ்கோப். ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கறதுனால இதுக்கு பேரு அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்னு கத்துக்கணும். ரைட்டா? ஸோ வழக்கம் போல இந்த இடம் ஆப்டிக்கல் சென்டர். இங்க இருந்து எப்பவுமே ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் U ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஏன் சொல்லுங்க? அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்னாலே ஆப்ஜெக்ட் ஈஸ் அட் இன்ஃபினிட்டி. படிங்க என் கூடவே. ஆப்ஜெக்ட் ஈஸ் அட் இன்ஃபினிட்டி. ஏன்னா தூரமா இருக்கிற ஒரு பொருளை தான் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் வழியா பார்க்க போறீங்க. ரைட்டா? இங்க இருந்து ஒரு ரே வந்து இந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியா கிராஸ் ஆகுது. இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இமேஜ் வந்து இங்க கிடைக்குது. இது யாரு? இன்டர்மீடியேட் இமேஜ். ஏ டேஷ் பி டேஷ் எடுத்துக்குவா. ஏ டேஷ் பி டேஷ் எடுத்துக்கிறேன். அப்போ இங்க இருந்து இப்படி ஒரு ரே நான் சரியா டிரா பண்ணல. உங்களுக்கு அப்புறமா கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு வரேன். சரி, அப்புறமா டயக்ராம் அனுப்பிச்சு வரேன். ரைட்டா? இப்படி ரே நேரா எங்க இருந்தோ வருது, இங்க வந்துருது. உங்களுக்கு தெரியும் தானே, ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருந்தா இமேஜ் ஷியரா அட் ஃபோக்கஸ். ஒத்துக்கிறீங்களா? இந்த இடம் F0 தானே? ஏன் F0? இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், அதோட ஃபோக்கஸ் F0. சரி, அப்படின்னா இந்த இடம் F0. F0 V0 ஒண்ணு தானே? ஏன் F0 V0 ஒண்ணு? ஏன்னா இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி.
இமேஜ் இன்ஃபினிட்டில இருந்தாலே கரெக்டா அட் ஃபோக்கஸ் தான். அட் ஃபோக்கஸ் தான் இமேஜோட லென்த்னா ஃபோக்கல்தும் அதே தான். F0 V0 சேம். அப்ப இந்த டாபிக்ல F0 V0 சேம். கத்துக்கிட்டீங்களா இப்ப? அடுத்தது இந்த ஐ லென்ஸ் பாருங்களேன். இந்த ஐ லென்ஸோட ஆப்ஜெக்ட் யாருங்க சார்? ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ். நல்லா கத்துக்குங்க. ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் தான் ஐ லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட். கரெக்ட் தானே? என் லென்ஸோட இமேஜ் தான் உன்னோட லென்ஸோட ஆப்ஜெக்ட். அப்ப இதான் ஆப்டிகல் சென்டர். இங்க இருந்து ஒரு ரே போற மாதிரி இங்க காமிக்கணும். அப்படியே நேரா போனா இங்க ஒரு ஐ போற மாதிரி காமிக்கணும். அப்போ இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுற மாதிரி காமிச்சிங்கன்னா இந்த ஹெட் அப்படியே போயிடும். ரைட்டா? ஸோ வழக்கம் போல ஒரு 2-3 ரே போட்டு அப்படி போட்டு இங்க ஐ போட்டுருங்க. இங்க வந்து ஐ இருக்கிறத பார்த்து. ரைட்டா? அப்ப இந்த இடம் யாரு இப்ப? இந்த இடம் யூஇ. யூஇனா யாரு? யூஇனா உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். ஐ லென்ஸோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஐ லென்ஸோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கத்துக்கிட்டீங்களா? ஒருவேளை இந்த ஐ லென்ஸோட ஃபோக்கஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாமா? இதுதான் எஃப்இ. உனக்கு நல்லா தெரியும். ஒரு கேஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கான்வெக்ஸ் லென்ஸோட கடைசி கேஸ். இதான் கான்வெக்ஸ் லென்ஸ். இதான் அட் ஃபோக்கஸ். இதான் கடைசி கேஸ். ஃபோக்கஸ்க்கு முன்னாடி இருந்தாதான் சேம் சைடுல இமேஜ் தெரியும். லாஸ்ட் கேஸ் ஞாபகம் இருக்கா? கான்வெக்ஸ் லென்ஸோட கடைசி கேஸ். பெட்வீன் எஃப் அண்ட் ஓ இமேஜ் வந்து சேம் சைடு சொல்லி கொடுத்தல, அதே தான் இங்க வாங்களேன். இந்த ஃபோக்கஸ் டோருக்கு பாருங்க எஃப்இக்கு முன்னாடி தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். அதனால இமேஜ் பாருங்க தோ ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. A டபுள் டேஷ் B டபுள் டேஷ். இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்போட இன்டர்மீடியேட் இமேஜோட நேச்சர் யாரா டக்குன்னு சொல்லு. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்போட இன்டர்மீடியேட் இமேஜோட நேச்சர். ஏன் என்னாச்சு உனக்கு? அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்போட இன்டர்மீடியேட் இமேஜோட நேச்சர் virtual and erect sir. ஏய், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்போட இன்டர்மீடியேட் நடுவுல இருக்கு பாரு. நடுவுல இருக்கிற இமேஜ் Real and பை. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே பதில் சொல்லுவீங்க. தப்பா சொல்றியோ சரியா சொல்றியோ போல்டா பேசுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா சொல்லியிருந்தா திடீர்னு பழைய மாதிரி ஆகிடலாம். கண்டிப்பா ரைட் சைடுல இருக்கு சார். virtual and inverted. ரியல் அண்ட் இன்வெர்டட். நான் கேட்கறது இந்த இமேஜ் கேட்கிறேன். இன்டர்மீடியேட் இமேஜ் கேட்கிறேன். நான் ஃபைனல் இமேஜ் கேட்கல. குழப்பிக்காதீங்க. நான் கேட்கறது ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் கேட்கிறேன். ஏன்னா அவன் தான் இங்க யாரு? இன்டர்மீடியேட். இதுதான் ஃபைனல் இமேஜ். இப்பயாவது சொல்லு, ஃபைனல் இமேஜோட நேச்சர் சொல்லு. Real and inverted. ரியல் எப்படி மாறும்? Virtual. அவ்வளவுதான். virtual and inverted. virtual and inverted. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது கேட்டலாக் கத்துக்கோ. டெரிவேஷன் போட போறேன். பை இந்த ஆங்கிள் வந்து ஆல்பா. இந்த ஆங்கிள் வந்து பீட்டா. இப்போ இங்க இருந்து ஆல்பா வேணும், பீட்டா வேணும். இந்த இடம் h டாஷ் எடுத்துக்கோ. h டாஷ் நல்லா கத்துக்கோ. ஆல்பானாலும் tan ஆல்பானா எப்பவுமே வெறும் ஆங்கிள் எடுத்தா நம்ம tanல தான் எடுப்போம். பொறுமையா பாரு. மேக்னிஃபிகேஷன் பீட்டா பை ஆல்பா. ஒருவேளை ஸ்கூல்ல டெரிவேஷன் கேட்டாங்கன்னா டயக்ராம் போட்டுக்கோ. இப்போ நான் என்ன எழுதி தரேனோ அதை ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. மீதி எல்லாம் அந்த டயக்ராமோட கதையை நீ ஓனா உனக்கு எப்படி தோணுதோ சொல்லிடு. மேக்னிஃபிகேஷனுக்கு பீட்டா பை ஆல்பா. இந்த டயக்ராம்ல இருந்து யாராவது ஆல்பா சொல்லுங்க சார். ஆப்போசிட் சைடு h டாஷ் ஆல்பா. ஆப்போசிட் சைடு h டாஷ் பை அட்ஜசன்ட் பாருங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் தானே. அப்ப f0 ஆல்பாவுக்கு பதிலா h டாஷ் பை f0. அப்படியே பீட்டா வாங்க. நீங்களே சொல்லுங்க. ஆப்போசிட்ல h டாஷ், அட்ஜசன்ட்ல ue. ஒத்துக்கிறீங்களா? அப்ப இங்க இருந்து பீட்டாவுக்கு பதிலா h டாஷ் பை ue. எப்பவுமே அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ல இந்த ரெண்டுத்தை கரெக்டா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தப்பு பண்ண மாட்டீங்க. இப்ப மறுபடியும் இந்த எழுதுவா. ஆல்பாவுக்கு பதிலா என்ன, பீட்டாவுக்கு பதிலா என்ன? ஆல்பாவுக்கு பதிலா h டாஷ் பை f0, பீட்டாவுக்கு பதிலா h டாஷ் பை ue. ஆக்சுவலா மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நான் என்ன அடுத்த 5 நிமிஷத்துல இந்த क्वेश्चन முடிச்சு கொடுத்துறேன். கவனிச்சிட்டே வா. மேக்னிஃபிகேஷன் சார் பீட்டா பை ஆல்பான்னு எங்களுக்கு தெரியும். பீட்டாவுக்கு பதிலா h டாஷ் பை ue, ஆல்பா பை h டாஷ் பை f0 தலைகீழ போடுங்களேன். f0 பை h டாஷ். நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியும்? டிவிஷன் என்ன பண்ணிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன்ல போட்டுருக்கேன். அதனால h டாஷ் போய் சேர்ந்துருச்சு. f0 பை ue.
ரைட்டா? சூப்பரா சொல்லுங்க. இனிமேல் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷனோட ஜெனரல் ஃபார்முலா கேட்டாலே f0/ue f0/ue. சூப்பரா. நான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்ன சொன்னேன்? d/u ன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி தான் இங்கேயுமே. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்னா f0/ue. f0 யாரு? ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கஸ். ue யாரு? ஐ லென்ஸோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ue. அப்ப f0/ue அவ்வளவுதானே. 3 क्वेश्चन ஒரே மாதிரி இருக்கும். மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். இன்ஃபினிட்டில இருந்தா என்ன ஆகும்? d ல இருந்தா என்ன ஆகும்? பாத்துருமா? ஃபர்ஸ்ட் கேஸ். இமேஜ் வந்து இப்ப நியர் பாயிண்ட்ல இருக்கு. இமேஜ் வந்து நியர் பாயிண்ட்ல இருக்கு. அதாவது v வந்து d ல இருக்கு. இமேஜ் வந்து நியர் பாயிண்ட். பா உங்களுக்கு தெரியுதா? வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கேன். நியர் பாயிண்ட் அப்படினாலும் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் விஷன்னாலும் ஒண்ணுதான். அப்ப v க்கு பதிலா d. v க்கு பதிலா d. இன்ஃபினிட்ன்றதால மைனஸ் d. லென்ஸ் ஃபார்முலா எழுதுங்க. 1/v 1/ue 1/fe. ஏன்னா நம்ம ஐ லென்ஸ் போட்டனால எல்லாமே e ன்னு எழுதிக்கிறேன். v க்கு பதிலா மைனஸ் d. இங்க ஒரு மைனஸ். u இன்ஃபினிட் அதனால ஒரு மைனஸ் பிளஸ் போடுறேன். வார்த்தைகளை நுணுக்கமா கவனிச்சிட்டே வா. 1/fe. கத்துக்கிறீங்களா? நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? தோ இவனை தேடி போயிட்டு இருக்கேன். f0/ue தேடி போயிட்டு இருக்கேன். f0/ue. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாமா? 1/ue இங்க வச்சுக்கோங்க. 1/fe அங்கேயே இருக்கு. இந்த 1/d அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 1/d. எனக்கு யார் வேணும்? f0/ue தான் வேணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷன்ல லெஃப்ட்லயும் ரைட்லயும் f0 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். f0 1 plus fe 1/d 1/fe plus 1/d. அப்போ இந்த f0/ue தான் மேக்னிஃபிகேஷன். இங்க இருந்து நான் என்ன பண்றேன்னா fe காமனா எடுத்துக்க மறுபடியும் f0/fe. இங்க 1. சரி fe காணோம் சார். அதனால fe மேல போயிடுச்சு by d. ரைட்டா? நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் இந்த இடம் தான். என்ன தெரியுமா? அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ல மேக்னிஃபிகேஷன் வேணும் when இமேஜ் d ல இருந்தா. மறுபடியும் ஃபார்முலா படிங்க. m வேணும்னா f0/fe 1 plus fe by d. நான் அங்கே என்ன சொன்னேன்? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பா இருந்தா d/f வரும்னு சொன்னேன். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பா இருந்தா f/d வரும்னு சொன்னேன். குழப்பிக்க கூடாது. when image is at d f0/fe 1 plus fe by d f0/fe 1 plus fe by d. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்து இப்ப டியூபோட லெந்த் நமக்கு வேணும். டியூபோட லெந்த் வழக்கம் போல கவனமா கவனிங்க. இப்ப டியூபோட லெந்த் வேணா என்ன செட் பண்றது? டியூபோட லெந்த் when it is placed at d f0 plus magnitude of ue. சார் சரியா புரியல. டயகிராம் காட்டுங்க. டியூபோட லெந்த் என்ன தெரியுமா? காதுல வாங்க நான் சொல்றது. ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐ லென்ஸுக்குமான டிஸ்டன்ஸ் தான் டியூபோட லெந்த். அப்ப டியூபோட லெந்த் இமேஜ் d ல இருந்துச்சுன்னா இந்த f0யும் ஏன் சார் v0 போடக்கூடாதா? தாராளமா போட்டுக்குவோம், விருப்பம் தான். f0யும் இந்த ue-யும் ஆட் பண்ணா டியூபோட லெந்த் கிடைச்சிரும். ஒத்துக்கிறீங்களா? எப்ப இமேஜ் is at d அப்ப f0யும் ue-யும் ஆட் பண்ணணும். டியூபோட லெந்த் ஏன் வழக்கம் போல மேக்னிட்யூட் ஆஃப் ue? ஏன்னா உனக்கு புரியும். ஏன்னா மைனஸ்ல போட்ட ஆன்சர் மிஸ் ஆயிடும். அதனால மேக்னிட்யூட் ஆஃப் ue. டியூபோட லெந்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? v0 plus magnitude of ue. அடிக்கடி எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு மறக்கூடாது. அஸ்ட்ரானமிக்கல்னா f0, காம்பவுண்ட்னா v0, அடினா இங்கேயும் ue தான், இங்கேயும் ue தான். சூப்பரா இருந்துச்சா? அடுத்தது புரியலன்னா ஃப்ராங்கா கேட்டுக்கோ. நான் இன்னொரு டைம் கூட கற்றுக் கொடுக்குறேன். அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே. சரி, ரெண்டாவது கேஸ். இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில இருந்தா என்ன சார் ஆகும்? ஜெனரலா மேக்னிஃபிகேஷனுக்கு இந்த டாபிக்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் சொன்னாலே மறந்துடாதீங்க f0/ue தான். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டினா uவும் fவும் ஈக்குவல் தானே? இமேஜ் இன்ஃபினிட்டினாலே ஆப்ஜெக்டிவ் லென்த்தும் ஃபோக்கல் லென்த்தும் ஈக்குவல். நம்மளன்னா 1/v minus 1/u equal to 1/f.
விக்கு பதிலா இன்ஃபினிட்டி, எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0, யூக்கு பதிலா எஃப். இது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். புரிஞ்சுக்கோங்க, வி இன்ஃபினிட்டினா யூ வந்து எஃப் தான். அப்ப மேக்னிஃபிகேஷன் எஃப் நாட் பை எஃப்இ, எஃப் நாட் பை எஃப்இ. சூப்பரா இருந்துச்சா? டீல இருந்தா என்ன ஆகும், இன்ஃபினிட்டில இருந்தா என்ன ஆகும். சரி, இதுக்கு டியூப் லென்த் சொல்லிட்டு போங்களேன். டியூப் லென்த் எல் இன்ஃபினிட்டில வேணும், அங்க போட்ட மாதிரி அப்படியே போட்டுக்கோ, எஃப் நாட் பிளஸ் எஃப்இ. இன்ஃபினிட்டில இருந்தாலே யூ வரக்கூடாது, எஃப் நாட் பிளஸ் எஃப்இ. இதே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன சொல்லி கொடுத்தேன், வி நாட் பிளஸ் எஃப்இ, வி நாட் பிளஸ் எஃப்இ. ரைட்டா? வி நாட் பிளஸ் எஃப்இ அங்க ஐபி சொல்றது, இங்க எஃப் நாட் பிளஸ் எஃப்இ. ஸோ சூப்பரா முடிச்சிட்டோமா? ஸோ ஃபைனல் இமேஜ் என்ன, இன்டர்மீடியட் இமேஜ் என்ன, அதுக்கப்புறம் மேக்னிஃபிக் டோட்டல் சொல்லுங்க. டேய் என்னாச்சு, டவுட்டா? யாரும் மைக் ஆன் பண்ணி. ஓகே, கவனி. சரி, சம்பவம் எடுமா, எல்லாரும் குரூப்ல தானே இருக்கீங்க. ஓகே, இதுக்கு எனக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு போயிடு. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்போட ஜெனரல் மேக்னிஃபிகேஷன் எஃப் நாட் பை யூஇ, அவ்வளவுதான். இமேஜ் இசட் டி ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இமேஜ் இசட் டி ஒன்றும் இல்லை, எம் வேணும், எஃப் நாட் பை எஃப்இ 1 பிளஸ் எஃப்இ பை டி. பக்கத்தில் ஏதாவது பேப்பர் தான் எழுதி வச்சுக்கோ, சம் போட போகிறப்ப எஃப் நாட் பை எஃப்இ 1 பிளஸ் எஃப்இ பை டி. இமேஜ் இசட் இன்ஃபினிட்டி வெறும் எஃப் நாட் பை எஃப்இ தான், எஃப் நாட் பை எஃப்இ தான். டியூபோட லென்த்து டியில் இருக்கும் பொழுது எஃப் நாட் பிளஸ் மேக்னிடியூட் ஆஃப் யூஇ, இன்ஃபினிட்டியில் இருக்கும் பொழுது எஃப் நாட் பிளஸ் எஃப்இ. அவ்வளோ நம்ம என் மேலே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. கற்றுக்கிறீங்களா? அப்படியே ஒரு டைம் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோ. ரைட், நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ குரூப்பில் ஷேர் பண்ணல, நானே கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், நீங்கள் டேட்டா மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த சம்மை நம்ம அப்படியே சால்வ் பண்ணிக்கலாமா? ரைட்டா? ஓகே. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ல ஒரு 4 சம் போட்டு காட்டுறேன், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல அந்த 2 சம் கிளியர் பண்ணுறேன். தென் ஆலன் மாடலில் இருக்கிற 18 சம் எவ்வளோ சம் போட முடியுமோ நம்ம ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், 3 கான்செப்ட் நல்லா படிச்சு முடிச்சாச்சு. கிளியர் தான் எல்லாருமே? அடுத்தது லாஸ்ட்டாக போகும்பொழுது, கிளாஸ் முடியும் பொழுது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பு ஒரு ஃபார்முலா எழுதி தரேன், இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ. ரைட், டெலஸ்கோப்னு கொஸ்டின் ஆரம்பிச்சிட்டாலே, டெலஸ்கோப்ன்ற வார்த்தை வந்துட்டாலே உங்களுக்கு அஸ்ட்ரானமிக்கல் தான் இப்போதைக்கு. போன வருஷம் வரைக்கும் கலீலியன்னு ஒன்று இருந்தது, டெரர்ஷியல்னு ஒன்று இருந்தது. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், டெரர்ஷியல் டெலஸ்கோப், கலீலியன் டெலஸ்கோப்னு போன வருஷம் வரைக்கும் இருந்தது. என்னன்னா தெரியல, எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. வெறும் அஸ்ட்ரானமிக்கல் மட்டும் தான் பரிதாபமா இங்க இருக்கு. ரைட், பதில் சொல்லுங்க, டேட்டா எடுங்க, என் கொஸ்டினை காதில் வாங்க. கொஸ்டின் எழுத வேண்டாம், நான் அனுப்பி விட்டுறேன். A simple telescope has 2 convex lenses. ஒன்னு அப்ஜெக்டிவ், இன்னொன்னு ஐபீஸ். காமன் ஃபோக்கல் பாயிண்ட், ரெண்டுத்துக்கும் காமன் ஃபோக்கல் பாயிண்ட். ரெண்டுத்துக்கு காமன் ஃபோக்கல் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்ன்றது புரிஞ்சுக்கணும். தோ சொல்றேன். The focal length of objective 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எழுதுங்க. காமன் ஃபோக்கல் பாயிண்ட் தான் இந்த கொஸ்டினோட ஹிண்ட். focal length of objective 1 மீட்டர். மேக்னிஃபிகேஷன்னாலும் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் கொடுத்தாலும் m தான். இந்த கொஸ்டின்ல ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் டெலஸ்கோப் அப்படின்னா அது m ன்னு அர்த்தம். 10. ஃபைண்ட் தி, யாராவது சொல்லுங்க பை, யாரை கேட்கறாங்க சொல்றீங்களா? ஆப்டிக்கல் பாத் லென்த் between objective and eyepiece. objective and eyepiece. சும்மா சொல்லுங்க, யாரை கேட்டிருக்காங்க? டியூப் லென்த் சார். புரியல. டியூப் லென்த் அழகா சொன்னீங்க. டியூபோட லென்த் கேட்டிருக்காங்க. ஆப்டிக்கல் பாத் லென்த் between objective and eyepiece கேட்டிருக்காங்க, டியூப் லென்த் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பை, இப்போ இந்த இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியா டியா? கெஸ் பண்ணுங்க. இந்த இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில இருக்கா டில இருக்கா? அத சொல்லிட்டேன்னா நீ பெரிய ஆள் தான். The image is at infinity or D? என்னாச்சு உனக்கு? நான் தானே பேசு. Image is at infinity or D?
சரி என்னாச்சுன்னு தெரியல, நீ சரியா பதிலும் சொல்ல மாட்டேற, பேசவும் மாட்டேற. காமன் ஃபோக்கல் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை. ஏன் யோசிக்க மாட்டீங்க? நான் சொல்லி தரவா? ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பெருசாகவும் ஐ லென்ஸ் சின்னதாகவும் இருந்தா டெலஸ்கோப்னு தெரியும். இது இன்ஃபினிட்டியில இருந்ததுன்னா கரெக்டா இந்த இடம், இந்த லென்த் வந்து f0, இது வந்து அட் ஃபோக்கஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ். உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? இமேஜ் இன்ஃபினிட்டியா இருக்கணும்னா இந்த ஆப்ஜெக்ட் கரெக்டா எங்க இருக்கணும்? ஃபோக்கஸ்ல தானே இருக்கணும். உனக்கு புரியுதானே? ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்ல இருந்தா இமேஜ் இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருந்தா இமேஜ் அட் ஃபோக்கஸ். ஆனா தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க காமன் ஃபோக்கல் பாயிண்ட். இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல. காமன் ஃபோக்கல் பாயிண்ட் என்ன தெரியுமா அர்த்தம்? காமன் ஃபோக்கல் பாயிண்ட்னா ரெண்டு ஃபோக்கல் பாயிண்ட் ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா சொல்லாம உங்ககிட்ட சொல்றாங்க இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில இருக்குன்னு சொல்றாங்க. கத்துக்கிட்டீங்களா? ரைட், இனிமேல் நீங்களே பாத்துங்க. இமேஜ் இன்ஃபினிட்டில இருக்குன்னா மேக்னிஃபிகேஷன் என்ன ஃபார்முலா கத்து கொடுத்து யாரா டக்கு சொல்லு. கொஞ்சமாவது பேசுங்க ப்ளீஸ். என்னையும் போய் ப்ளீஸ்லாம் கேட்க வைக்கிறீங்க. கேட்கறது தப்பு இல்லை, வாயை திறன்னு தானே சொல்றேன். இமேஜ் இன்ஃபினிட்டில இருந்தா எம் ஃபார்முலா என்ன? இமேஜ் இன்ஃபினிட்டி f0/fe. ஏதாவது சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மௌன விரதம் ஏதாவது இருக்கியா நீனு? இவ்வளவு நாள் இப்படி இருக்கவே மாட்டீங்க. தப்பா சொன்னாலும் போல்டா சொல்லுவீங்க, நல்லா பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப என்னடான்னா வாய மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. எம்முக்கு பதிலா f0/fe. எம்மோட வேல்யூ கொஷின்ல 10ன்னு கொடுத்துருக்காங்க. fe கொஷின்ல என்ன கொடுத்தாங்க? ஆப்ஜெக்டிவ் fo வந்து 1 மீட்டர்னு கொடுத்தாங்க. இப்போ இங்க fe கண்டுபிடிச்சலாமா? மேக்னிஃபிகேஷன் 10, f0 1, fe தெரியாது. fe வேணும்னா 1/10. அப்ப fe க்கு பதிலா 0.1 மீட்டர். சூப்பரா? அவங்க கேட்டிருக்கிறது டியூப் லென்த் கேட்டிருக்காங்க. இன்ஃபினிட்டி இப்பதான் படிச்சோம். இன்ஃபினிட்டினாலே f0 + fe ன்னு படிச்சோம். f0 ஒரு 1, fe ஒரு 0.1, ஆப்ஷன்ல 1.1 இருக்கும். சூப்பரா டிக் பண்றீங்க, 4 மார்க்க வாங்குறீங்க. ரைட்டா? இந்த சம் உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிச்சா? சம் நோ ஈஸி தான், ஆனா இதுதான் சம், இப்படிதான் சால்வ் பண்றது, ஐடியாவை கண்டுபிடிக்கிறது தான் திறமை. காமன் ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னா ரெண்டு ஃபோக்கஸும் ஒரே இடத்துல இருக்கு. ரெண்டு ஃபோக்கஸும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா இமேஜ் இன்ஃபினிட்டி. இமேஜ் இன்ஃபினிட்டியா இருந்தா மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா f0/fe. எம்முக்கு பதிலா 10, f0க்கு பதிலா 1. அங்க இருந்து fe கண்டுபிடிக்கிறீங்க, அங்க இருந்து டியூப் லென்த் போறீங்க. டியூப் லென்த் இன்ஃபினிட்டியா இருக்கும் பொழுது f0 + fe ஆட் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். கத்துக்கிட்டியா? நல்லா சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இல்ல யாருக்காவது புரியலன்னா எந்த இடம் புரியலன்னு என்கிட்ட சொல்லுங்க. ரைட், புரிஞ்சிச்சு நம்புறேன், என்ன ஏமாத்தாது. அடுத்தது செகண்ட் சம். இந்த கொஸ்டின்ல நான் அனுப்பிச்சு விடுறேன். செஷன் முடிச்சிட்டு இந்த கொஸ்டின் மட்டும் அனுப்பிச்சு விடுறேன். ஆப்ஷன் ஆன்சர்ஸ் எல்லாம் இங்க ஸ்கிரீன்ல இருக்கிறது தான். எல்லாரும் நோட் எடுத்து டேட்டா எடு. கன்சிடர் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு அவங்க கொடுத்திருக்காங்க. ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 10ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். யாராவது கண்டுபிடிங்க. நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா v வந்து d ல இருக்கணுமா, v வந்து இன்ஃபினிட்டில இருக்கணுமா? சும்மா ட்ரை பண்ணு. சொல்லுங்க. நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்? நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் v equal to d sir. v equal to d நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்படியா? ரைட். என்ன அர்த்தம் தெரியுமா? நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா பாக்குறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரிலாக்ஸ்டா பாக்குறீங்கன்னா இமேஜ் வந்து ரொம்ப தூரமா இருக்குன்னு அர்த்தம், இன்ஃபினிட்டி. இல்ல சார் எனக்கு அதெல்லாம் புரியல. அப்ப கொஸ்டின்ல நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி இருந்தா v இன்ஃபினிட்டில இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். காமன் ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்லி இருந்தா v இன்ஃபினிட்டின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப எப்பதான் சார் நியர் பாயிண்ட் சொல்லுவாங்க? நியர் பாயிண்ட் நீ கவலைப்படவே தேவையில்ல. நியர் பாயிண்ட் டைரக்டாவே நியர் பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க.
ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? f equal to 5 centimeter, m equal to 10. அடுத்தது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். என்னங்க சார் இது m கொடுத்துறாங்க, மறுபடியும் ஏதோ ஃபைண்ட் த ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் when final image is at least distance of distinct vision. d வந்து 25 சென்டிமீட்டரா இருக்கும் பொழுது m என்னவா இருக்குன்னு கேக்குறேன். முதல்ல இந்த क्वेश्चन கொஞ்சம் உணருங்களேன். ஒண்ணும் இல்ல, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ் 5, இமேஜ் இன்ஃபினிட்டில இருக்கும்போது மேக்னிஃபிகேஷன் 10. இப்ப அதே क्वेश्चन இமேஜ் பக்கத்துல இருந்தா m எவ்வளோ? இதானே கேள்வி. நீ புச்சாலியா என்ன பண்ணுவ? ஐடியா எப்படி தெரியுமா சொல்லுவ? சரி m இருக்கு, f இருக்கு, இங்க இருந்து f0 க்கு போயிட்டு அந்த f0யும் இந்த f-யும் இந்த d-யையும் வச்சுக்கிட்டு அந்த d ஃபார்முலால போட்டா நமக்கு கிடைச்சிரும். இதானே ஐடியா. சால்வ் பண்றது இம்பார்ட்டன்ட் இல்ல, எப்படி போகணும்ன்றத முன்னாடியே நீ முடிவு பண்ணிக்கணும். நீ அந்த வழியை முடிவு பண்ணிட்டனா சீக்கிரமா ஓடி போயிடுவ. இப்ப பாக்குறீங்களா, முதல்ல இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும் பொழுது மேக்னிஃபிகேஷன் f0/f. இப்பதான் கத்து கொடுத்தேன். m வந்து 10, f0 கொடுக்கல, f 5ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப f0 = 50. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? f0 கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இமேஜ் d ல இருக்கும் பொழுது மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா? இப்பதானே கத்து கொடுத்தேன். என்ன கத்து கொடுத்தேன்? f0/f 1 + f/d ன்னு கத்து கொடுத்தனப்ப. ரைட்டா? அப்படிங்க வாங்க. f0 க்கு ஒரு 50 மேல இருக்கு பாருங்க. இப்பதான் கண்டுபிடிச்சோம். f0 க்கு ஒரு 50, f எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5. அப்ப 50/5 1 + f ஒரு 5, d வழக்கம் போல அவன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அது 25 தான். அடுத்தது இது 10 ன்னு ஆயிடுதா? இது 1/5. அப்ப இங்க 10 1 + 1/5 5 6/5 60/5 12. அப்ப மேக்னிஃபிகேஷன் 12 when image is at d, magnification 10 when image is at infinity. சூப்பரான மாடல் பாரு. ஹானஸ்டா சொல்லு, தெளிவா சொல்லு. கத்துக்கலன்னா நான் இன்னொரு டைம் கத்து கொடுக்குறேன். அவ்வளவுதான். இந்த ஒரு சம் கத்துக்கிட்டு அந்த வருஷமே முடிஞ்சு போச்சு உனக்கு. இந்த லெசன் இனிமேல் நீ திரும்பி கூட பார்க்கணும் அவசியம் இல்லை. எக்ஸாம் போற சும்மா பார்த்து போனா போதும். உனக்கு அவ்வளவு நல்லா ஞாபகம் இருந்தா சொல்றேன். ஐடியா என்ன? அவ்வளவுதான் ஐடியா. ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு, என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், எந்த வழியா போகணும். f கொடுத்திருக்காங்க, m கொடுத்திருக்காங்க நார்மல் அட்ஜஸ்ட்மென்ட்ல. இதே m வேணும் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் விஷன்ல. அப்ப இங்க யார் இல்ல? f0 இல்ல. அப்ப f0 தெரியும். அந்த f0 எடுத்துக்கிட்டு அந்த f0யும் பக்கத்துல இருக்கிற f-யும் ஒரு கூடையில போட்டு தூக்கிட்டு அங்க எங்க போறீங்க? d டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கு போறீங்க. அப்ப d ல வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஈஸியா ஆன்சர் போட்டு போயிடுவீங்க. ரைட்டா? சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? அடுத்து இந்த ஒரே ஒரு சம் முடிச்சு அந்த டவுட் சம் கிளியர் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. கவனமா கவனி. இந்த क्वेश्चनலயே ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கு. எல்லா क्वेश्चन ரீட் பண்ற டேட்டா எடுத்துக்கோ. क्वेश्चन நம்பர் 3. astronomical telescope angular magnification 10. பா மேக்னிஃபிகேஷனாலும் angular magnificationனால இங்க ஒண்ணுதான். ஏன்னா ஆல்பா பீட்டா இருக்கறனால angularனு சொல்லணும். நான் क्वेश्चन சொல்லி தரும்போது வெறும் மேக்னிஃபிகேஷன் சொல்லிருப்பேன். இல்லடா அது இந்த ஆள் angularனு சொல்லவே இல்ல. இப்போ क्वेश्चनல வந்து angularனா ரெண்டும் ஒண்ணுதான் சொல்ல நினைச்சுக்காத. m 10. Tube length 44 centimeter. 44 centimeter. What is the focal length of objective? என்ன சார் இது? முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. இமேஜ் இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, இமேஜ் டின்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. டியூபோட லென்த்தையும் எம்ஐயும் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் f0 கேட்குறாங்க. எஃப்இ வேற இல்லை, நான் எங்க போறது? உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? கொஷின்ல இமேஜ் இன்ஃபினிட்டி, இமேஜ் டி இத பத்தி அவங்க எதுவுமே சொல்லலன்னா லீஸ்ட் டிஸ்டன்ஸ் விஷன் அப்படின்னா டி, நார்மல் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னா இன்ஃபினிட்டி, ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் சேம் அப்படினாலும் இன்ஃபினிட்டி. இதெல்லாம் எதுவுமே சொல்லல, எந்த ஹிண்ட்டுமே இல்ல. இது இன்ஃபினிட்டியா டியான்னு உனக்கு கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா அங்க அந்த க்ளூவே இல்லன்னா இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில இருக்குன்னு அர்த்தம்.
எந்த ஐடியாவுமே அவங்க அப்படி சொல்லாம இருக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை அவங்க சொல்லலைன்னா நீங்க தான் அதை நினைச்சுக்கணும். இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில இருக்கு. ரைட், நான் உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன். இமேஜ் இன்ஃபினிட்டி நானே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சம்ம F0 வேணும்னா எந்த வழியா போகணும்னு மட்டும் எனக்கு சொல்லு. சும்மா ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லு. சரி, இப்படி போனா கிடைச்சிரும், இப்படி போனா கிடைச்சிரும். உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. தப்பா இருந்தா பரவாயில்ல. என்னாச்சு? சார் V infinity இருக்கிறதுனால மேக்னிஃபிகேஷன் வேல்யூ வந்து F0/F வரும் சார். சூப்பரா சொன்னேன். ஓகே. வச்சு அதுக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிட்டு லென்த் ஆஃப் டெலஸ்கோப் ஈக்குவல்ஸ் 44 சென்டிமீட்டர். அதுக்கு அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணா we can get it. ரைட், ரொம்ப சூப்பரா அப்படியே வந்துட்டீங்க. பகவான் கவனி. இப்போ அவங்க சொன்ன ஐடியா ரொம்ப சரி. M = F0/FV. M தெரியும் 10, F0 தெரியாது, FV தெரியாது. F0 Sir, 40 sir. ஆன்சர் எது இப்ப? 40. F0 ஓடதா? ஆமா சார். ரைட், எக்ஸ்ட்ரானரி 40. சூப்பரா சொல்லிட்டேன். அப்ப 10 = F0/FV. இங்க இருந்து F0 வேணும்னா 10 டைம்ஸ் ஆஃப் FV. கத்துக்கிட்டீங்களா? டியூபோட லென்த் இன்ஃபினிட்டில இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தேன்? F0 + FV ன்னு கத்து கொடுத்தேன். இன்ஃபினிட்டில இருக்கும் பொழுது இந்த F0க்கு பதிலா 10FV ன்னு கொடுக்குறீங்க. இங்க ஒரு FV ன்னு கொடுக்குறீங்க. அப்ப 11FV. ஏற்கனவே லென்த் கொடுத்திருக்காங்க क्वेश्चन பேப்பர்ல 11 டைம்ஸ் ஆஃப் FV. FV வேணும்னா 44/11 4. சூப்பரா. அப்ப ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நம்ம கேள்வி அது கிடையாது. F0 L infinity equal to F0 plus FV னா L infinity 44 equal to F0. F0 தெரியாது. FV ஒரு 4. பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு F0 வந்து 40 சென்டிமீட்டர். ரைட்டா? இந்த மாதிரி சம் நிறைய இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஆலன்ல 3 சம் இதே மாடல்ல தான் இருக்கு. நீங்க இப்ப அதான் சால்வ் பண்ண போறீங்க. क्वेश्चन புரிஞ்சுக்கணும். மேக்னிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க, டியூப் லென்த் கொடுத்திருக்காங்க, F0 FV தெரியலனாலே இதான் மாடல். இன்ஃபினிட்டில இருக்கு. அங்க இருந்து F0 போட்டுட்டு டியூபோட லென்த்ல போய் ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அங்க இருந்து FV கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். சூப்பரா இருந்துச்சா? ரைட், ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. ஓரளவு அஸ்ட்ரானமிக்கல் சால்வ் பண்ணிருவீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரம் ஆதித்யில இருந்து யோகிதா வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் தான் என்ன சொல்லிடு. இல்ல சார் எனக்கு புரியல, அது புரியல. நான் தான் திரும்பவும் சொல்றேன், நான் தான். அதனால வெளிப்படையா பேசு, நல்லா கத்துக்கோ. தெரியாம போறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆதித் சொல்லுங்க. ஆதித்யனோ கேட்டி. ரைட், சரி, டவுட் வரும்போது சொல்லு. அடுத்தது ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். இது PDF மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த டயக்ராம், நான் போட்ட டயக்ராம் எல்லாமே உனக்கு தெளிவாவே காமிச்சிருக்கேன். பார்த்துக்கோன்னே. டயக்ராம் குரூப்லயே போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ அந்த டயக்ராம் எடுத்துக்கோ. ரேஆப்டிக்ஸோட ஆலன் PDF வந்து இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். குரூப்ல போட்டிருக்கேன், பார்த்துக்கோ. அதுல அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ல இருக்கிற ஒரு 2-3 சம் டக்கு டக்கு சால்வ் பண்ணிடுவோம். क्वेश्चन नंबर 88. क्वेश्चन नंबर 88 பாருங்க. 88 சும்மா ஒரு கான்செப்ட் क्वेश्चन. நீங்களே சொல்ல ட்ரை பண்ணுங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல இன்டர்மீடியேட் இமேஜ். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல இன்டர்மீடியேட் இமேஜோட நேச்சர் சொல்ல முடியுமா? ஒன்றை கேக்குறேன். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட இன்டர்மீடியேட் இமேஜ். Real and inverted. Real and inverted. Magnified ஸ்மாலாமா? மேக்னிஃபை சார். எப்பவுமே மேக்னிஃபைட் தான். மைக்ரோஸ்கோப்னாலே சின்னது தான், பெருசா காமிக்கிறது தான். ரைட்டா? ஓகே. அது क्वेश्चन நம்பர் 88. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ போர்ட்ல கேட்டதுனால தான் இந்த மாதிரி क्वेश्चनலாம் இப்ப காட்ட வேண்டியதா இருக்கு. ஒரே நிமிஷம். இங்க ஸ்கிரீன்லயே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க.
ஏன்னா அங்கே அந்த கொஷினை பாரு இந்த கொஷின் பாரு ரொம்ப போயிடும். இது நம்ம ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஒரே நிமிஷம் பாரு, டக்குன்னு ஷேர் பண்ணிடுறேன், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அது லோட் ஆகிட்டு இருக்கு, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். அவசரத்துக்கு ஒரு வேலை செஞ்சா அது டக்குன்னு நம்ம பேச்சு கேட்காது, அது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்குல்ல. இன்னைக்கு இதை முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு என்ன டாபிக்னா அப்படியே கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து வேஸ்ட் பண்ணி அப்படியே மறுபடியும் எப்படி ஸ்டார்ட் பண்ண போயிடலாம். உங்களுக்கு ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டேன். வேற ஏதாவது நடுவில் தேவைப்படுறதுனாலும் சொல்லி இந்த சம்மந்தாலும் சொல்லிடு. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வேற வேற டாபிக் போகுதுன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் ரெக்கார்டட் எல்லாம் வாங்கிக்கோங்க. சென்னை பசங்க, உடுமலை பசங்க, இல்லை வேற டிஸ்ட்ரிக்ட் பசங்க, உங்களுக்கு என்ன போகுதோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அதோட ரெக்கார்டட், அதுக்கான கான்செப்ட் நோட்ஸ், அதுக்கான ப்ராப்ளம் பிடிஎஃப் எல்லாத்தையும் வாங்கிக்கோ. பட் நம்ம போயிட்டே இருப்போம். எண்ட் ஆஃப் த டே ஸ்கோர் ஒன்றும் கூட குறையாது. ரைட், இந்த குரோமேட்டிக்கல் ஆபரேஷன் ஒர்க் பாருங்க, ஸ்பெரிக்கல் ஆபரேஷன்லாம் படிக்க தேவையில்ல, அதெல்லாம் தூக்கிட்டாங்க. குரோமேட்டிக் கொஸ்டின் நம்பர் 76 இருந்து படிக்க தேவையில்ல, அது எல்லாமே லாஸ்ட் இயரே தூக்கிட்டாங்க. ரைட்டா, அநியாயமா அந்த சூப்பரா இருந்த லெசன் இன்னும் அங்கேயும் இங்கேயும் கை கால் வெட்டின மாதிரி நிறைய தூக்கிட்டாங்க. இப்போ நீ கேட்கும்போது எனக்கு திட்டுறது எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன, நீங்க மட்டும் ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவீங்க, யாருக்கு அந்த பிரச்சனை இருக்குது தானே. பட் நிறைய நல்ல விஷயம் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 82ல இருந்து கொஸ்டின் நம்பர் 82ல இருந்து 93 வரைக்கும் ஐயும் தூக்கிட்டாங்க. நான் நிறைய கொஸ்டின் தரல, 11 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த 11 கொஸ்டின் தான் இப்பயே நம்ம ஒரு 4 கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோம். யாராவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க, 82 ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஆன்சர் போடு. இருக்கிற 10 நிமிஷம் நம்ம ஜாலியாக போடலாம். அவ்வளோதான், கான்செப்ட்லாம் முடிஞ்சிச்சு. நோட்டு பக்கத்துல சம்மப்படி ட்ரை பண்ணு. இது முதல்ல யாரோட கொஸ்டின் பா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், யாரு அத கண்டுபிடிச்சு? சிம்பிள் சார். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பா, கவனி. ஏன் சிம்பிள்னா ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். உங்களுக்கு தெரியும் தானே, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருந்தா அதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அதோட ஃபோக்கல் லென்த் கொடுத்திருக்காங்க 2.5. மேக்னிஃபையிங் பவர் வேணும் மினிமம் டிஸ்டன்ஸ்ல. ஞாபகம் வந்துச்சு அவன ஃபார்முலா 1 + d/f கத்து குத்தனே. சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் போடு. ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3 சூப்பரா சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு தான் புரியணும், மினிமம் டிஸ்டன்ஸ்னா d ல கேக்குறாங்க, 1 + d/f. ரைட்டா? அடுத்த சம், செகண்ட் சம் ட்ரை பண்ணு. 83 ட்ரை பண்ணு. ஒன்னு ட்ரை பண்ணு, தெரியலனா நான் போட்டு காட்டுறேன். அதே சம் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி போட்டோமே, லென்த் எல்லாம் கொடுத்து போட்டோம். அதே சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரை பண்ணு. எம் கொடுத்திருக்காங்க, டேட்டா கூட உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். லென்த் கொடுத்திருக்காங்க, எதுவுமே சொல்லலைன்னா இன்ஃபினிட்டில இருக்குன்னு அர்த்தம் சொன்னேன். ரெண்டுத்தோட ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்காங்க, f0 f கேட்டிருக்காங்க. பாவா ப்ளீஸ் யார சொல்ல ட்ரை பண்ணு. இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஆன்சர் பா. ஆப்ஷன் 1 சார். ஆப்ஷன் 1 sir. ஆப்ஷன் 1 ஹானஸ்டா ட்ரை பண்ணு. ஆப்ஷன் 1 40 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஆக்சுவலா இந்த மாதிரி சம் வந்துட்டா
இது சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன செக் பண்ணிட்டீங்கன்னா அதை முடிச்சலாம். ஆனா நீட் எக்ஸாம்ல ஜேஇ எக்ஸாம்ல அப்படி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இவங்க வந்து ஆப்ஷனை முட்டாள் மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டோட்டல் லென்த் 45னா ஆட் பண்ணா 45 வருது. இது மட்டும் தான் வருது. மீதி ஏதாவது 45 வருதான்னு பாருங்க. தெரியல நான் சொல்றது. ஒருவேளை 38 7 45 வந்துடலாம். அதுக்கப்புறம் 35 10 45 வந்துடலாம். ஆனா இந்த ஆப்ஷன்ல இது சம்ம போடணுன்ற அவசியமே இல்லையே. இன்ஃபினிட்டியா இருந்தா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். f0 plus fe ஆட் பண்ணா 45 வரணும். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ரெண்டு கேக்குறாங்கன்னா ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கான்னு தேடிப்பாரு. ஆனா அங்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. நீங்க சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணணும்? m இருக்கா? அப்ப m க்கு பதிலா f0 by fe f0 equal to 8 times of fe f0 equal to 8 times of fe. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டில இருக்கிறதுனால இன்ஃபினிட்டி 45 அப்ப 45 equal to 8 fe 1 fe 9 fe. அப்ப fe வந்து 35 45 fe வந்து 5. மீதி எல்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி 40. சூப்பரா. அடுத்து 84 ட்ரை பண்ணி 84 ட்ரை பண்ணி 30 செகண்டுக்கு மேல Option வேலை. 2, sir. எவ்வளவு? ஆப்ஷன் 2 சார். 2. சூப்பர். எல்லாரும் அந்த ஆப்ஷன் 2 செக் பண்ணுங்க. இந்த क्वेश्चन ரீட் பண்ணும்போது அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பா, அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா, இன்ஃபினிட்டியா, டியா, லென்த்தா, ஃபோக்கஸா, இப்படிலாம் உங்களை மாத்தி மாத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளம் சால்விங்ல நீங்க தனியா தெரிவிங்க. அப்படியே ஆன்சர் புரிஞ்சுட்டு மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் அப்ஜெக்டிவ் 7 டோட்டல் 35 m0 into me ரைட்டா. சரி இது நான் சம்மாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அது போயிட்டோம். அப்படியே அடுத்து சம் நம்பர் 85 சால்வ் பண்ணிட்டா நிஜமாவே நீ ஜீனியஸ் தான். 85 ட்ரை பண்ணு. முதல்ல இது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் டெலஸ்கோப் கேக்குறாங்க. எந்த இடத்துல கேக்குறாங்க? லீஸ்ட் டிஸ்டன்ஸ் விஷன். யாராவது ஃபார்முலா சொல்லுங்க. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இமேஜ் அட் டி ஃபார்முலா வேணும். ஃபார்முலா தானே கேக்குறேன். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இமேஜ் டில இருக்கும்போது முதல்ல ஃபார்முலா மட்டுமா சொல்லேன். இருக்கீங்களா? என்னாச்சு? என்னாச்சு நடுவுல? எவ்வளவு நேரமா இல்லாம இருந்தது? ஜஸ்ட் ஒரு 2 minutes to 3 minutes சார். அவ்வளவு நேரம் இருந்தது. அது ஒரு காலாவது பண்ணிருக்கணும். யாராவது ஒரு டெக்ஸ்டாவது பண்ணிருக்கணும். நான் மட்டும் கத்திட்டு உட்காந்துங்க. வேற கோமா வேற 2 வார்த்தை பேசிட்டேன். ஏன் பதிலே சொல்ல மாட்டீங்களான்னு வேற கேட்டு உட்காந்துங்க. என்னடா அது யாரோட குரலுமே கேட்கலையே. நான் உள்ள போய் பார்த்தா கடைசியில எல்லாம் வெளில நிக்கிறீங்க. ரைட். அந்த மாதிரி இருந்ததுன்னா போன் பக்கத்துல தான் இருக்கு. சரி இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? 85 ட்ரை பண்ணு. ஓட ஆன்சர் வேணும்பா. ஃபார்முலாவா சொல்லேன். ஃபார்முலா சொல்லுங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன். இந்த क्वेश्चनக்கு என்ன ஃபார்முலா? டி இன்ஃபினிட்டில இருக்கும்போது யாராவது ஒரு ஆள்
அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இமேஜ் இசட் டி. என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? m equal to F0 by FE F0. into 1 plus 1 FE by plus D. FE by D. ஷோபா இந்த ஃபார்முலா வாங்குறது உங்கள்ட்ட இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ரைட், சப்ஸ்டிட் பண்ணுங்க. F0 எவ்வளோ? ஃபோக்கல் லென்த் 100 மீட்டர். அப்ஜெக்டிவ் F0 வந்து 100 மீட்டர். Option 3, sir. ஆப்ஷன் 3. 3. ஆப்ஷன் 3 மைனஸ் 14. எக்ஸலன்ட். மைனஸ் 14 செக் பண்ணுங்க. மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திக்கோ. ஏன்னா 1 மீட்டர்ல இருக்கு, 1 சென்டிமீட்டர்ல இருக்கு. ட்ரை பண்ண எல்லாருமே. இந்த சம் எல்லாருக்குமே 14 வருதான்னு பாரு. யாருக்காவது 14 கிடைக்கலன்னா சொல்லு. F0 வந்து 1000 மீட்டர், அப்ப 10,000 சென்டிமீட்டர். FE 10 சென்டிமீட்டர். 1 பிளஸ் FE 10. D வந்து 25. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா? நீங்க தெரியாம 100 வச்சு போட்டுறக்கூடாது, அது மீட்டர்ல இருக்கு. அப்ப இது 0 போயிடுச்சு. 1000. இது வந்து 1000. 25. 35. 35 by 25. 5 25, 7 35, 1 5, 2 5 10, 200. 200 into 7. ரைட்டா? 1400 சென்டிமீட்டர்ல இருக்கு. மீட்டரா இருந்ததுன்னா 14 ஆன்சர். தெரியுதா? நான் போட்டிருக்கிறதெல்லாம் சென்டிமீட்டர்ல போட்டு லாஸ்ட் ஆன்சரை மீட்டரா மாத்திருக்கேன். இல்லன்னா நீ ஒண்ணு பண்ற, இங்க 10க்கு 10 into 10 power minus 2ன்னு வச்சுக்கோ. 25க்கு 25 into 10 power minus 2ன்னு வச்சுக்கோ. அப்படி சால்வ் பண்ணா டைரக்டா உனக்கு 14 கிடைச்சிடும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ கொஞ்சம் சம்ம நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லா சம்மையுமே நீங்க சால்வ் பண்ணிட்டா கஷ்டமா போயிடும். உனக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்கு சம்மலாம் போயிடும். அப்படி என்ன பண்றேன்னா, கொஸ்டின் நம்பர் இங்க வா. இப்போ உட்காந்து கொஞ்ச நேரத்துல 86, 87, 88, 91 வரைக்கும் போறதுக்கு முன்னாடி இந்த 86 மட்டும் சால்வ் பண்ணிட்டு போங்களேன். நார்மல் செட்டிங்னா என்ன சொல்லி கொடுத்தேன்னு உனக்கு தெரியும். கண்டுபிடி. அதே சம், திரும்ப திரும்ப அதே சம். யாரா சொல்லுங்க, நார்மல் செட்டிங்னா என்ன அர்த்தம்? இமேஜ் இசட் Infinity, sir. இன்ஃபினிட்டி. இமேஜ் இசட் இன்ஃபினிட்டினா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்போட டியூப் லென்த் F0 plus FE, sir. FE. F0 ஓடது இங்க F0 தெரியல, ஆனா மேக்னிஃபையிங் பவர் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் L இன்ஃபினிட்டி கொடுத்திருக்காங்க 105, மேக்னிஃபையிங் பவர் 20 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படினா என்ன அர்த்தம்னா 20 equal to F0 by FE. F0 equal to 20 into FE. L infinity வந்து 105. F0 20 times of FE கூட ஒரு FE. அப்ப 105 equal to 21 times of FE. அப்ப 105 by 21. கரெக்டா? Option 1. 5 times, sir. Option 1. Option 1 பா 100 சென்டிமீட்டர். கரெக்டா? இது 5. FE 5, இது ஒரு 100, அப்படின்னா இது 100. கரெக்டா? நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? ரொம்ப நேரமா நம்ம இதே சம்ல சுத்திட்டு இருக்கோம். நான் ப்ரீவியஸையும் லாஸ்ட் இயர் நடத்தும் போது, முந்தின வருஷம்லாம் நடத்தும் போது நிறைய அந்த ஹோல் சம்லாம் சால்வ் பண்ணும்போது இந்த சம்லாம் நிறைய அப்படி கண்ணில் போட்டு மாட்டிருக்கும். இது டஃப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. டியூபோட லென்த்து கொடுத்துட்டு F0 FEல யாராவது 2 பேரை கேட்டுருவாங்க, அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அடுத்தது 87, 88. நான் இதான் கேட்டிருந்தேன். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட இன்டர்மீடியட் இமேஜ் காம்பவுண்டா, ரியலு, இன்வெர்டடு, மேக்னிஃபைடு. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது சம் நம்பர் 89ல ஒரு சின்ன ஐடியா. எம்முக்கு பதிலா பீட்டா பை ஆல்ஃபா. காதுல வாங்க. எம்முக்கு பதிலா பீட்டா பை ஆல்ஃபா. வெறும் கண்ணால பார்த்தா ஆல்ஃபா, இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்த்தா பீட்டா. அவங்க கேட்டிருக்கிறது பீட்டா கேட்டிருக்காங்க. அப்புறம் அவன் திறமை. ரைட்டா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஐபீஸ் F0 by FE. நல்லா கத்துக்க. மேக்னிஃபிகேஷன் பீட்டா ஆல்ஃபா கொடுத்து இது வரைக்கும் நான் சம்மே சொல்லல. F0 by FE சரிதானா? பீட்டா கேக்குறாங்க, ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க, F0 கொடுத்துட்டாங்க, FE கொடுத்துட்டாங்க. சால்வ் பண்ணிக்கோ.
100/2 50, 50 × 0.5 23 23. yes sir. ரைட். சரி ரிமைனிங் சம்லாம் ட்ரை பண்றீங்களா? தெரியலனா எப்போ வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணு. எந்த சம்னு சொல்லு. ஆல்மோஸ்ட் சீக்கிரம் முடிச்சு கொடுக்க பாக்குறேன். இந்த 3 நாள் சாட்டர்டேக்கு அப்புறம் நீ மாட்டே எவ்வளவு வேணாலும் கத்துக்கலாம். இந்த 2-3 நாள் ஒர்க் பண்ணுங்க. பட் நாளைக்கு என்ன பேச போறோம், யாருக்கு என்ன வேணும், அவ்வளவுதான். இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு.